வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் பூலோகம் திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தை பார்க்கலாம். பூலோகம் 2 வருடத்திற்கு மேலான ஒரு தயாரிப்பு. இப்போ தான் அது திரையை முத்தமிட்டு இருக்கின்றது. இந்த திரைப்படத்தை கல்யாண கிருஷ்ணன் இயக்கியிருக்கிறார். இவர் எஸ்பி ஜனநாதனுடைய உதவியாளர். இந்த படத்தின் மூலமாக இயக்குனராக ப்ரமோஷன் ஆகியிருக்கார். இந்த திரைப்படத்திற்கான கதை வசனத்தை இயற்கை எஸ்பி ஜனநாதன் எழுதியிருக்கிறார். சரி, பூலோகம் திரைப்படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். பூலோகம் அப்படின்னா அவர் ஜெயம் ரவி. அவர் ஒரு வடசென்னைவாசி. அவருக்கு காதலியாக த்ரிஷா. அவங்க மலையாளத்து பெண். அவங்க ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துகிறாங்க வடசென்னையில். வடசென்னையில் பாக்ஸர் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி கான்று ஒடிச்சு, எப்படி அதுக்கு பின்புலம்லாம் என்ன, பாக்ஸருக்கு அவங்களுக்கான சண்டைகள், மோதல்கள், அது பரம்பரையாக வர்ற விஷயங்கள் இதெல்லாம் வைத்து இந்த ப்ரெசண்ட்டில் அதே பகை தொடருது. அதில் ஜெயம் ரவி இழப்புக்கு சொந்தக்காரராக இருக்கார். அவர் இப்படி எப்படியாவது இந்த தலைமுறையில் ஜெயிச்சிடணும் அப்படின்ற வெறியோடு இருக்கிறார். ஆனால் அவர் நிறைய அந்த போட்டியின் நடுவே மிகப்பெரிய பிரச்சனைகளை எல்லாம் அவர் சந்திக்கிறாரு. அது இல்லாமல் இதில் இந்த பாக்ஸிங் விளையாட்டில் ஒரு அரசியல் புகுது. இந்த அரசியல் மூலமாக எப்போ விளையாட்டில் ஒரு அரசியல் புகுந்தாலும் அது உருப்படாமல் போயிடும். ஸோ அப்படியான ஒரு பிரச்சனையை ஜெயம் ரவி சந்திக்கும் பொழுது அதிலிருந்து அவர் எப்படி வெளியே வராரு அப்படின்றது தான் பூலோகம் திரைப்படத்துடைய சுவாரஸ்யமான கதை. இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தோம்னா, குன்றேறி யானை போர் பார்ப்பது அப்படின்ற என்ன, யானை ரெண்டு அடிச்சுக்கும், மரண ஓலெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். ஆனால் மேலேருந்து உட்காந்து குன்றிலிருந்தும் ஒரு யானை போரை பார்க்குறப்ப மகிழ்ச்சியாக இருந்தாலும், ஆனால் சண்டை போட்டுக் கொள்ளும் அந்த யானைகளுக்குத்தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். ஸோ அதை தான் இந்த திரைப்படம் மிக அழகாக வலியுறுத்துது. நீங்கள் பாக்ஸிங் பார்க்குறீங்க, ஆனால் அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய வேதனைகள் பொதிந்திருக்கிறது அப்படின்றது இந்த திரைப்படம் மிக அழகாக உணர்த்துகின்றது. எல்லாத்த விட இந்த படத்துக்கு எஸ்பி ஜனநாதனுடைய கதை வசனம் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். அவருடைய கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், நிறைய விஷயங்கள், வர்க்க பேத விஷயங்கள், கார்ப்பரேட் முதலாளிகளை முகத்திரையை இந்த திரைப்படத்தின் மூலமாக கிழிக்கிறார். மிக முக்கியமாக பிரபல சேனல் ஓனர்களை பயங்கரமாக கிழிக்கிறார். அவங்க எந்த மாதிரியெல்லாம் மக்களை அவங்க ஏமாத்துறாங்க, எந்த மாதிரி ஜெயிக்கிற குதிரைகள்லாம் அவங்க பணம் கட்டுறாங்க, அதன் மூலமாக அவங்க எவ்வளோ கோடியாக சம்பாதிக்கிறாங்க, இருக்கிற பிச்சை காசை கேட்டாசிட்டு எப்படிலாம் அவங்க வாழறாங்க அப்படின்றதெல்லாம் அவருடைய எழுத்தின் மூலமாக மிக அழகாக கிடைக்கிறார். இதில் சேனல் ஓனராக பிரகாஷ்ராஜ் நடிச்சிருக்காரு. பியூட்டிஃபுல். அதாவது அந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் அவர் பேசுகிறது, அவன் எச்ச பொறிக்கின்ற, நான் அவனை விட எச்ச பொறிக்கின்ற மாதிரி பேசுகிற அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி கிளைமேக்ஸும் ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஸோ உடம்பு ஜெயம் ரவின்னா நல்லா கட்டுமஸ்தான் உடம்பு ஏற்றி வச்சுருக்காரு. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கார். நல்லா மேன்லினஸாக இருக்கார். குரல் தவிர்த்து மற்றபடி அவர் ரொம்ப பிரிஸ்காக இருக்கார். ரொம்ப அற்புதமாக இருக்குது. நல்லா அந்த உடம்பு பாக்ஸர் அப்படின்றதுக்கு நிறைய உழைச்சிருக்காரு. ஹோம்ஒர்க்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ பெரிய விஷயம் அது. த்ரிஷா அவங்க அந்த வடசென்னை ஏரியாவுக்கு அவங்க செட்டே ஆகலை. பட் இருந்தாலும் ஸோ க்யூட் அப்படின்னு சொல்லலாம். டேட்டூலாம் நிறையா வரைஞ்சிக்கிறாங்க. ஏற்கனவே நீமோ டேட்டூ இருக்குது. அது இல்லாமல் ஜெயம் ரவி டேட்டூ எல்லா இடத்துலையும் வரைஞ்சிங்க, இன்க்ளூடிங் தொடை ஆல்சோ வரைஞ்சி வச்சுருக்காங்க. அவர் சாதாரணமாக தொடையில் வரைகிறப்ப கூட நம்மளுக்கு ஒன்றும் தோணல. அவர் அந்த பாவாடை கட்டிட்டு அவங்க இருக்கிறப்ப அதெல்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு மாதிரி ஜிலுப்பாக இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். ஸோ ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பிரகாஷ்ராஜ் த பெஸ்ட்டு அவர் கொடுத்துருக்கலான்னு சொல்லலாம். பொண்ணுன்னு அவருடைய பாத்திரம் ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்கிறாரு. இந்த திரைப்படத்திற்கு மியூசிக் ஸ்ரீகாந்த் தேவா. ஒரு பாடல் தேருது. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி சதீஷ்குமார் இந்த திரைப்படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. எடிட்டிங் விடி விஜயன் பண்ணியிருக்காரு. ஸோ ஓவராலாக இந்த திரைப்படம் அப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு மாதிரி சவன்னு போகுது. மிகப்பெரிய சுவாரஸ்யங்கள்லாம் ஒன்றும் இல்லை. இந்த 2 பேர் பகையை நீட்டி முழங்கிட்டாங்களோ அப்படின்னு ஒரு ஃபீலை கொடுக்குது. பட் செகண்ட் ஹாஃப் இட்ஸ் கிரிப்பிங் அண்ட் என்ஜாயபிள் டயலாக்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மிக முக்கியமாக அந்த பாக்ஸிங் ஷார்ட்ஸ்லாம் எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான டேக்கிங், அதுக்கான டயலாக்ஸு ஒரு நம்புற மாதிரி இருக்குது. ஸோ அது செகண்ட் ஹாஃபில் இருக்குது. ஸோ இந்த செகண்ட் ஹாஃபான விஷயத்தை இவங்க ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் கொஞ்சம் கிரிப்பிங்காக கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தாங்க. இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கும். இருந்தாலும் ஜாக்கி சினிமாஸுக்கு இந்த திரைப்படம் சமூகத்துக்கு நிறைய கருத்துக்களை இந்த திரைப்படம் கிளைமேக்ஸில் அழுத்தமாகவும் ஆழமாகவும் சொல்வதற்காக இயக்குனர் கல்யாண கிருஷ்ணனுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்வோம். அது மட்டும் இல்லை, இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் வழங்கக்கூடிய மதிப்பு 5க்கு 2.75 மதிப்பெண்கள் கொடுக்குறோம். இன்னும் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா கொஞ்சம் கிரிப்பிங்காக பண்ணியிருந்தாங்கன்னா இது இன்னும் ஒரு ஃபீல் குட்டாக ஒரு மூவியை இது கொடுத்துருக்கும். பட் எனிவே, இது மாதிரியான நல்ல விஷயங்களை, நிறைய சமூக கருத்துக்களை புறையோடி போயிருக்கிற விஷயங்களை இந்த திரைப்படம் ஒட்டச்சி சொல்லுது. வேறு என்ன? இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.